Hello everyone, welcome to Google Tech. நம்ம வந்து இந்த வீடியோல பார்க்க போற விஷயம் என்னோட பைனான்ஸ் அக்கவுண்ட் பாத்தீங்கன்னு சொன்னா சஸ்பெண்ட் ஆகிருக்கு. P2P வந்து சஸ்பெண்ட் ஆகிருக்கு. எதனால அந்த P2P வந்து சஸ்பெண்ட் ஆனது? என்னென்ன விஷயங்கள் நீங்க வந்து செய்தா இந்த P2P வந்து சஸ்பெண்ட் ஆகும்? இது சம்பந்தமான ஒரு விளக்கத்தை தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஓகே, நான் வந்து லாஸ்ட்டாக ஒரு வீடியோ போட்டிருந்தேன். பார்க்காதவங்க பார்த்துக்கொள்ளுங்க. வீடியோ லிங்க் வந்து மேலே இருக்கிற ஐ பாட்டில் இருக்குது. ஸோ கிளிக் பண்ணி பார்த்துக்கொள்ளுங்க. இப்போ வந்து பார்க்க போகிற விஷயம், எனக்கு வந்து பைனான்ஸ் அக்கௌண்ட் வந்து சஸ்பெண்ட் ஆகியிருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் என்னோட அக்கௌண்ட் வந்து சஸ்பெண்ட் ஆகியிருக்கு. எதனால வந்து இந்த P2P ஆப்ஷன் வந்து எனக்கு சஸ்பெண்ட் ஆகியிருக்கு, அதோட வந்து என்னென்ன விஷயங்கள் வந்து நீங்கள் செய்யாமல் இருந்தால் உங்களோட அக்கௌண்ட் வந்து சஸ்பெண்ட் ஆகாமல் இருக்கும், எல்லா விஷயத்தையும் வந்து தெளிவாக இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணா பாருங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க. என்னென்னு சொன்னால், இன்றைக்கு வந்து பைனான்ஸில் இருக்கிற ஒரு முக்கியமான ஒரு விஷயத்த வந்து உங்களுக்கு வந்து ஷேர் பண்ண போகிறேன். லைவாக வந்து எனக்கு நடந்த ஒரு விஷயத்த உங்களுக்கு வந்து இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். ஸோ ஸ்கிப் பண்ணால் பாருங்க. இந்த பைனான்ஸில் போயிட்டு அக்கௌண்ட்டை வந்து ரெஜிஸ்டர் பண்ணுறது எப்படி, என்ன மாதிரி ஐடி கார்டை வந்து வெரிஃபை பண்ணுறது, அடுத்தது வந்து எப்படி இதில் போயிட்டு டொலர்ஸ் வந்து போடுறது, இருக்கிற டொலர்ஸ் வந்து பேங்குக்கு வந்து எப்படி வந்து எடுக்கிறது, இது எல்லாமே வந்து தனி ஒரு வீடியோ வந்து போட்டாச்சு. ஸோ கூகுள் டெக்கில் வந்து பைனான்ஸ் ஏர்னிங்னு சொல்லி தனி ஒரு பிளேலிஸ்ட் வந்து இருக்குது. ஸோ அதை ஃபுல்லாக வந்து செக் பண்ணிங்கன்னு சொன்னால் இந்த பைனான்ஸ் சம்மந்தமான ஃபுல் நாலேஜும் வந்து நீங்கள் எடுக்கலாம். ஓகே, இப்போ வந்து நாங்கள் வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து நீங்கள் பார்த்துட்ருக்கிறது என்னோட பைனான்ஸ் அக்கௌண்ட். ஸோ இதில் வந்து டொலரும் வந்து இருக்குது. ஆனால் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் என்னோட பைனான்ஸில் இருக்கிற P2P ஆப்ஷனை வந்து டிசேபிள் பண்ணிட்டாங்க. ஸோ இனி வந்து பார்த்தீங்க, அதாவது சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இனி கிரிப்டோ கரன்சி வாங்க முடியாது, அதே நேரம் கிரிப்டோ கரன்சி வந்து செல் பண்ண முடியாது. ஐ மீன் நான் வந்து சொல்கிறேன், வந்து USD வந்து செல் பண்ணவும் முடியாது, நான் நினைச்சா கூட வாங்கவும் வந்து முடியாது. இது வந்து வெறும் 7 நாளைக்கு மட்டும். ஏன்னு சொன்னால் ஃபர்ஸ்ட் டைம்ன்றனால எனக்கு வந்து 7 நாள் மட்டும் பேன் பண்ணியிருக்காங்க, சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. எதனால இந்த விஷயம் நடந்துச்சுன்னு சொல்லி கேட்டால், இப்போ வந்து பாருங்க, நான் வந்து உங்களுக்கு ரியலாகவே வந்து சொல்கிறேன், ப்ரூஃபோட வந்து சொல்கிறேன். வாலெட்டை வந்து கிளிக் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஃபண்டிங் வந்து கிளிக் பண்ணுவோம். இதில் வந்து P2P என்ற ஆப்ஷன் வந்து இருக்குது. ஸோ இதுக்குள்ளே போயிட்டு தான் நாங்கள் வந்து எந்த கிரிப்டோ கரன்சி வேணுமோ அந்த கிரிப்டோ கரன்சி வந்து வாங்குவோம், அதே மாதிரி விற்போம். ஸோ இந்த மேலே பார்த்தீங்கன்னு சொன்னால் LKRன்னு சொல்லியிருக்கு. அதை வந்து கிளிக் பண்ணி நான் வந்து செய்த ஒரு விஷயம், ஐஎன்ஆர்ல வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் வந்து இருக்கிற USD-யை வந்து செல் பண்ணி, அதாவது நாங்கள் வளமையாக வந்து எந்த கண்ட்ரியில் இருக்குமோ அந்த கண்ட்ரியில் இருக்கிறவங்களுக்கு மட்டுமே பை அண்ட் செல் வந்து கொடுப்போம். ஏன்னு சொன்னால் அந்த பேமெண்ட் மெத்தட் வந்து குறிப்பிட்ட கண்ட்ரியில் மட்டும் வந்து அதிகமாக வந்து அவைலபிளாக இருக்கும். ஸோ இங்கே நடந்த ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னு சொன்னால், நான் என்னோட ஃப்ரெண்ட் மூலமாக இந்தியாவில் இருந்து ஒரு சின்ன அமௌண்ட், அதாவது ஒரு 300 ரூபா வந்து ஐஎன்ஆரில் வந்து ஒரு ஆளுக்கு வந்து இந்த இடத்துல வந்து நான் வந்து USDT-யை பை பண்ணுறதுக்காக 300 ரூபா வந்து ஃபோன்பே மூலமாக வந்து சென்ட் பண்ணியிருந்தேன். ஸோ என்னோட ஃப்ரெண்ட் மூலமாக அவர் வந்து இந்தியாவிலேருந்து எனக்கு வந்து சென்ட் பண்ணியிருந்தது. அந்த ஸ்க்ரீன்ஷாட்டை வந்து நான் வந்து பேமெண்ட் பண்ணிவிட்டு இதில் வந்து சென்ட் பண்ணியிருந்தேன். ஸோ அவங்க வந்து கேட்ட விஷயம் பார்த்தீங்கன்னு சொன்னால், என்னோட பைனான்ஸில் இருக்கிற அதே நேம், அந்த நேம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் சென்ட் பண்ண அந்த ஃபோன்பேயில் இருக்கிற நேமுக்கு வந்து மச்சாக இல்லை. என்னென்னு சொன்னால், சென்ட் பண்ண ஃபோன்பே அக்கௌண்ட் வந்து இன்னொரு ஆளோடது, நான் வந்து USDT-யை வந்து வாங்க வேண்டிய இந்த அக்கௌண்ட் வந்து என்னோடது. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் வந்து செய்ய வேண்டிய வேலை, உங்களோட சேம் நேமில் வந்து அக்கௌண்ட் வந்து இருக்க வேணும். ஃபார் எக்ஸாம்பிள், நான் வந்து ஸ்ரீலங்காவில் பாருங்கள், இதில் வந்து ஐஎன்ஆரை வந்து நான் LKR-ஆ வந்து சேஞ்ச் பண்ணுறேன். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் வந்து ஒரு கிரிப்டோ கரன்சி வந்து வாங்க போகிறேன். இதில் பாருங்கள், சந்துனி அப்சிரா இவங்கள்ட்ட வந்து நான் வந்து பை பண்ணுறேன். கிட்டத்தட்ட நான் வந்து கிரிப்டோவில் வந்து ஒரு 25 USD வந்து வாங்குறேன்னு சொல்லி வச்சுக்கொண்டா, இந்த இடத்துல பாருங்கள், நான் வந்து வாங்கும்போது அவங்களுக்கு வந்து நான் சென்ட் பண்ண வேண்டிய LKR 8466 ரூபா 50% வந்து வருது. இந்த அமௌண்ட்டை வந்து என்னோட பேங்க்லேருந்து நான் வந்து அவங்களுக்கு வந்து சென்ட் பண்ணுவேன். சென்ட் பண்ணிவிட்டு அந்த சென்ட் பண்ண ரிசிப்டை வந்து அவங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுவேன். ஸோ அந்த மாதிரி ஷேர் பண்ணுற டைம் என்னோட பைனான்ஸில் வந்து காட்டுற அதே நேமில் வந்து அந்த பேங்க் அக்கௌண்ட்டில் வந்து இருக்க வேணும். என்னென்னு சொன்னால், பைனான்ஸில் ஐடி கார்டு வெரிஃபை பண்ணவங்க மட்டும்தான் இந்த P2P-ல வந்து பை பண்ணலாம், செல் பண்ணலாம். ஸோ எந்த ஐடியில் வந்து பைனான்ஸ் வந்து ரெஜிஸ்டர் பண்ணணும், அதே ஐடியில் வந்து ரெஜிஸ்டர் பண்ண பேங்க் அக்கௌண்ட் மட்டும்தான் இங்கே வந்து நீங்கள் ஆட் பண்ணலாம். அதே மாதிரி அந்த பேங்க் மூலமாக மட்டும்தான் நீங்கள் வந்து இன்னொரு ஆளுக்கு வந்து
அமௌண்ட்டை வந்து சென்ட் பண்ணி யூஎஸ்டி வந்து வாங்கலாம். ஸோ இந்த மிஸ்டேக் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் வந்து ஜஸ்ட் வந்து ஒரு 300 வந்து சென்ட் பண்ணியிருந்தேன். ஸோ இந்த ஒரு மிஸ்டேக் பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் வந்து 300 வந்து சென்ட் பண்ணதால் என்னோட பைனான்ஸை வந்து கிட்டத்தட்ட ஒரு 7 நாளைக்கு வந்து சஸ்பெண்ட் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ இன்னும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் இருக்கிற ஒரு சின்ன அமௌண்ட்டை வந்து நான் செல் பண்ண ட்ரை பண்ணால் எனக்கு வந்து P2P வந்து சஸ்பெண்டட் அந்த மாதிரி தான் காட்டும். ஓகே, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னால் அவர் வந்து கண்டுபிடிச்சது வந்து ஃபோன்பே மூலமாக வந்து இன்னொரு ஆளுக்கு வந்து பேமெண்ட் சென்ட் பண்ணால் அவரோட யூசர் நேம் எல்லாமே வந்து ரிசீவ் ஆன ஆளுக்கு வந்து காட்டும். ஸோ என்னோட பைனான்ஸில் வந்து என்னோட நேம் மட்டும்தான் இருக்கும். ஆனால் ஃபோன்பே வந்து வச்சிருக்கிறது வந்து இந்தியாவில் இருக்கிற அவங்களோட நேம் வந்து இவருக்கு வந்து ஷோ பண்ணப்பட்டிருக்கு. ஸோ இந்த இடத்துல வந்து தேர்ட் பார்ட்டி பேமெண்ட் வந்து நடந்திருக்கு. நான் வந்து ட்ரை பண்ண விஷயம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்தியாவில் இருக்கிற அமௌண்ட் வந்து ஸ்ரீலங்காவுக்கு வந்து எடுக்க ட்ரை பண்ணியிருக்கிறேன். அதுவும் என்னோட அக்கௌண்ட் வச்சு எடுத்ததால எனக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் P2P வந்து சஸ்பெண்ட் ஆகியிருக்கு. ஆனால் நீங்கள் வந்து கேட்கலாம் அப்படின்னு சொன்னால் இந்தியாவில் இருக்கிற பேமெண்ட்டை வந்து ஸ்ரீலங்காவுக்கு வந்து எடுக்க முடியாதான்னு சொல்லி. கட்டாயம் வந்து எடுக்கலாம். அதுக்கு வந்து நீங்கள் செய்ய வேண்டியது நீங்கள் வந்து ஒரு பைனான்ஸ் வச்சிருக்க வேணும். இந்தியாவில் இருக்கிற ஒரு ஆள் வந்து அவரும் வந்து ஒரு பைனான்ஸ் வந்து வச்சிருக்க வேணும். அவர் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வந்து காசு வந்து திறப்புறான்னு சொன்னால் அங்கே வந்து இந்தியாவில் வந்து ஐஎன்ஆரில் வந்து ஐஎன்ஆர் கொடுத்து அவர் வந்து யூஎஸ்டி வந்து வாங்கி அந்த யூஎஸ்டி வந்து உங்களோட பைனான்ஸுக்கு வந்து பேஐடிக்கு வந்து யூஎஸ்டியை சென்ட் பண்ணால் நீங்கள் வந்து உங்களோட யூஎஸ்டியை வந்து ஸ்ரீலங்காவில் இருக்கிற இந்த P2P வச்சு செல் பண்ணி பேங்குக்கு வந்து காசை எடுக்கலாம். ஸோ இந்த மெத்தட்டை வந்து நீங்கள் யூஸ் பண்ணி பேங்குக்கு வந்து அமௌண்ட் வந்து எடுக்கலாம். ஆனால் நான் வந்து செய்த விஷயம் பார்த்தீங்கன்னு சொன்னால் என்னோட பைனான்ஸில் இருக்கிற நேமும் வந்து வேறு, நான் பேமெண்ட் பண்ண அக்கௌண்ட்டும் வந்து வேறு. ஸோ சேம் அக்கௌண்ட்லேருந்து பேமெண்ட் வந்து சென்ட் பண்ணணும். எந்த பைனான்ஸில் P2Pயில் வந்து நீங்கள் ட்ரேட் பண்ணுறீங்களோ, ட்ரேட் பண்ணுறோன்னு சொன்னால் யூஎஸ்டி வந்து வாங்குறது, இல்லைன்னு சொன்னால் விற்கிறது, அதை வந்து ட்ரேட் பண்ணுறோன்னு சொல்கிற P2Pயில். ஸோ இந்த மாதிரி P2Pயில் நீங்கள் வந்து செய்யும்போது பைனான்ஸில் வந்து எந்த ஐடி கார்டு வந்து வெரிஃபை பண்ணி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணீங்களோ அந்த ஐடி கார்டில் இருக்கிற நேமும் உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டில் இருக்கிற நேமும் வந்து சரியாக இருக்க வேணும். ஏன்னு சொன்னால் அந்த மாதிரி இருந்தால் மட்டும்தான் நீங்கள் வந்து P2Pயில் வந்து ட்ரேட் பண்ணலாம். இது பைனான்ஸுக்கு மட்டும் இல்லை, இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸ்கிரில்ல கூட நீங்கள் உங்களோட பேங்கை மட்டும்தான் ஆட் பண்ணலாம். ஏன்னு சொன்னால் ஐடி வந்து எல்லாருக்குமே வந்து யூனிக்யூ, அதாவது தனிப்பட்டது வந்து ஐடி கார்டை வச்சு தான் ஒரு ஆளை வந்து ஐடென்டிஃபை பண்ணுறது. ஸோ அந்த ஐடி கார்டில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்படி நிறைய விஷயங்கள் வந்து இருக்குது. ஸோ P2Pயில் வந்து நீங்கள் ட்ரேட் பண்ணும்போது இந்த விஷயங்களை வந்து கவனித்து ட்ரேட் பண்ணுங்கள். இந்தியாவில் இருக்கிற ஒரு ஆளுக்கு வந்து நீங்கள் பேமெண்ட் வந்து சென்ட் பண்ண போகிறீங்கன்னு சொன்னால் இந்த மாதிரி பைனான்ஸை வந்து யூஸ் பண்ணலாம். இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த P2P சம்மந்தமான ஒரு சில விஷயங்களை வந்து எடுத்திருப்பீங்க. ஸோ எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் டைம்ன்றனால 7 நாளைக்கு வந்து சஸ்பெண்ட் பண்ணியிருந்தாங்க. இந்த பைனான்ஸ் வந்து நான் யூஸ் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 3 இயர்ஸ் அந்த மாதிரி வந்து ஆகுது. உலக காலத்துலேயும் வந்து இந்த பிரச்சனை வந்து இன்றைக்கு வந்திருக்கு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் வந்து தெரிஞ்சே செய்த ஒரு சின்ன ஒரு மிஸ்டேக். ஸோ எனக்கு நடந்த ஒரு விஷயத்தை வந்து நான் வந்து உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணியிருக்கிறேன். ஓகே, இவ்வளோ தான் வீடியோ வந்து என் பண்ணிக்கொள்கிறேன். நாளைக்கு வந்து இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணி கொள்ளலாம். ஓகே, இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்து உங்களுக்கு வந்து விளங்கி இருக்கு. என்னோட பைனான்ஸ் வந்து எதுக்காக வந்து சஸ்பெண்ட் ஆனது, நீங்கள் வந்து என்னென்ன விஷயங்கள் வந்து செய்யாமல் இருந்தால் உங்களோட அக்கௌண்ட் வந்து சஸ்பெண்ட் ஆகாமல் இருக்கும், எல்லாமே வந்து இந்த வீடியோலேருந்து தெளிவாக எடுத்திருப்பீங்க. ஸோ இவ்வளோ தான் வீடியோ வந்து என் பண்ணிக்கொள்கிறேன். அதோட இப்படி ஒரு யூடியூப் சேனல் நம்ம ஸ்ரீலங்காலையும் தமிழ் இருக்குன்னு சொல்லி நிறைய பேருக்கு தெரியாது. ஸோ உங்களால் முடிஞ்ச இந்த சேனலை வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் வந்து ஷேர் பண்ணிக்கொள்ளுங்க. அதோட உங்களுக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணிக்கொள்ளலாம்.